பேரு ரகம் இருக்குங்களா? செம்மறி, நாட்டு செம்மறி இதுனா. நாட்டு செம்மறி. இதுல எது நாட்டு செம்மறி? இதுல எது? அதெல்லாம் நாட்டு செம்மறி. இது எல்லாமே நாட்டு செம்மறி. சரிங்க. இது கோங்கு. கோங்கா. இது மயிலமுடி அடிக்கருப்பு. 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 சரிங்க. இது ஜமுனாபுரி கிராஸ். ஜமுனாபுரி கிராஸ். இது ஜமுனாபுரி கிராஸ். சரிங்க. அதெல்லாம் நம்ம நாட்டு வீட சேலம் கருப்பு. இது சேலம் கருப்பு. இதெல்லாம் சேலம் கருப்பு. சேலம் கருப்பு இது. சரிங்க. சேலம் கருப்பு. ஓ, இது சேலம் கருப்பு. அது சேலம் கருப்பு. எக்ஸாம்பிள் என்ன ரேட்டுக்கு சொல்லலாம் தம்பி? ஆனா இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கேட்டு நம்ம கொடுக்கலாம். இந்த செம்மறி கேட்டாங்கன்னா இது ரொம்ப அன் சைஸ் கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இந்த சைஸ் நான் எங்கேயும் பார்க்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு விளையாட்டு இருக்கு. ரொம்ப பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த கிடாய், அங்கே இருக்கிற கிடாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொம்பை வந்து நல்லா வளைஞ்சி இருக்குதுங்க. 20க்கு 30 வச்சுருக்கா. அப்படி ஷெட்டு போட்டிருக்காரு பாருங்கள். அது ஜெய்ஜாண்டிக் லுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுதாங்க இது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு 2 கன்று போதாதுங்க, அப்படி இருக்குது. எனக்கு விவசாயம்னு சொன்னால் இதுதான் விவசாயிங்க. ஆடு மாடு வளர்ப்புனா இது மாதிரி வளர்க்கணுங்க. ஏன்னா இது ஒரு பாருங்கள், எல்லா ரகத்துலையும் இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு ரகம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூக்கனாங்கயிறில் கட்டலை, கொம்பில் தான் போட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, நல்லா வளர்த்த தெரிஞ்சவங்களுக்கு, கிடாய் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சவங்களை தான் இதை வளர்த்த முடியுங்க. பாருங்களேன், நார்மலாக இருக்கிறவங்களாம் இதை வளர்த்த முடியாதுங்க. இதுக்கு அனுபவம் இருக்கணும். அங்கே வடத்தை பார்த்தாலே தெரியும், இப்படி போட்டு வடம் போட்டு கட்டியிருக்காங்க. செயின் பாருங்கள். இப்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது நம்ம தம்பி இருக்கா. அப்படி தம்பி கொஞ்சம் வந்துடுறீங்களா? கொஞ்சம் சொல்லலாமா? கீழே வந்துடலாமா? மேலே வரலாமா? சரிங்க. பார்க்கறதுக்கு பயமாக இருக்கு. பாருங்க, ஹால் உயரத்துக்கு இருக்குங்க. தம்பி இது பேர் என்னென்ன தம்பி? என்னென்ன பேர் ரகம் இருக்குங்களா? செம்மறி, நாட்டு செம்மறி இதுனா. நாட்டு செம்மறி. இதுல எது நாட்டு செம்மறி? இதுல எது? இது எல்லாமே நாட்டு செம்மறி. சரிங்க. இது கோங்கா. இது மயிலமுடி அடிக்கருப்பு. அடிக்கருப்பு. சரிங்க. இது ஜமுனாபுரி கிராஸ். ஜமுனாபுரி கிராஸ். இது ஜமுனாபுரி கிராஸ். சரிங்க. அதெல்லாம் நம்ம நாட்டு வீட சேலம் கருப்பு. இது சேலம் கருப்பு. இதெல்லாம் சேலம் கருப்பு. சேலம் கருப்பு இது. சரிங்க. ஓ, அது சேலம் கருப்புங்க. எல்லா இதுவுமே நம்ம கிட்ட இருக்குண்ணா. சரி, சேலம் கருப்பு. இது வந்துங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிடாய் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கல. எங்கேயுமே இல்லை, அது எங்கேயுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வளர்த்துறவங்களும் இதுக்கு நம்ம பார்த்ததில்லை. அதுக்காக என்னோடய வாழ்த்துக்கள் தம்பி, முதல் வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க. சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. நம்ம கிடாயை பற்றி அப்புறமே நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த கிடாயை வளர்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? சின்னதுல வந்து அப்பா எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா. சரிங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்போ நாமளும் அந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறதுங்களாங்கண்ணா? சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு கிடாய் வந்து என்ன ரேட்டுக்கு போகுங்க? கிடாய் எல்லாம் சைஸை பொறுத்த மாதிரி விற்கிதுண்ணா. சரிங்க. எல்லாம் எப்படி சொல்றதுன்னா, கிடா 40,000 30,000 50,000 சைஸ் ரேட்டு. சைஸ் என்ன சைஸ்ல எடுக்கிறோமோ அதுக்கு சைஸை பொறுத்து ரேட்டு. 1 லட்சம் வரைக்கும் போகுதுங்க. 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கூட கிடா போகுது. சரிங்க. ரேட்டு சைஸை பொறுத்து ரேட்டு போகுது. சைஸை பொறுத்து ரேட்டு போகுது. சரிங்க. இப்போ வந்து எந்தெந்த சந்தைக்கு கொண்டு போறீங்களா? இல்ல சந்தைக்குன்னா நம்ம மேச்சேரி சந்தை லோக்கல். சரிங்க. அது மேச்சேரி சந்தைக்கு போவோம். சரிங்க. அப்புறம் ஓமலூர் சந்தைக்கு வரும். மற்றபடி எங்கேயும் வரும். மற்ற சாம். ஆனா இது எடுத்துட்டு கொண்டுட்டு போக முடியாது. அதான் கேக்குறேங்க. மீடியம் சைஸா தான் வரும். இந்த செட்ல இருக்கிற கடை ஒன்னு கூட வராது. ஆனா இதை எடுத்து கொண்டுட்டு போக முடியாது. போறதுல பெரிய சைஸ் வேணும்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. மீடியம் சைஸ் தான் நம்ம கிட்ட வந்தா சந்தை கொண்டு போவோம். மத்தபடி எல்லாமே வீட்டு வேண்டியதான். கண்டிப்பா. கடை எல்லாமே சந்தைக்கு வராதுன்னா வீட்ல தான் இருக்கும். ஏதோ ஒரு பண்டிகைன்னா சும்மா ஒரு ஷோக்கோசரம் கொண்டு வருவோம். கேட்டா பாப்போம், ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் கொண்டு வருவோம். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு மத்தபடி எல்லாம் அந்த கடை வீட்ல தான் இருக்கும். சரிங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். என்ன கிடா வேணும்னா என்ன சைஸ்ல வேணாலும் வெள்ளாடா இருக்கட்டும், செம்மறியா இருக்கட்டும், நம்ம கிட்ட எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, கண்டிப்பா இதெல்லாம் போட்டு விட்டுருவோங்கண்ணா. இதில் போட்டு விட்டுலாம். எப்ப வேணாலும் என்ன சைஸ்ல வேணாலும். சரிங்கண்ணா. பெரிய சைஸா வேணா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க எத்தனை கிலோ சைஸ்ல கேக்குறாங்களோ அதை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ வந்துங்க இதுக்கு வந்து இந்த நோய் தடுப்பு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாமே நம்ம வேக்சின் போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய கிடாய்னா அதுக்கு என்ன கம்பல்சரி அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஆமா பார்த்துருப்பீங்க. சரிங்கண்ணா.
சரிங்கண்ணா. நம்ம பார்க்கங்காட்டினால இந்த அளவுக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி. சரி, என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். சரிங்க. அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஆடு ஆடு மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைண்ணா. இல்லை, நிஜமா சொல்கிறது இங்கே இல்லை. நான் பார்த்துட்டு நான் ஆச்சரியம் நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு விற்கிறதுக்கு அதெல்லாம் வச்சிருக்கேன். ஓ, அதெல்லாம் பக்ரீத்துக்கு. சரி சரிங்க. கறிக்கு 40 கிலோ 45 கிலோ ஒரு அன்சைஸலுக்கு இப்போ என்ன பல்லு போல அது அடுத்த வருஷம் தானே வைப்போம். அடுத்த வருஷம் தானே வைக்கிறது. சரி 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 சரிங்க தம்பி. இப்போ தம்பி, இப்போ இந்த மாடு அந்த ஆடு எத்தனை வருஷத்துக்கு கிடையா இருக்குங்க? இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு கிடாண்ணா. 3 வருஷத்துக்கு கிடா. 3 வருஷத்துக்கு குட்டியில நீங்களே வளர்த்துறீங்களா? குட்டினா நம்ம ஒரு 20 கிலோ சைஸ்ல வாங்கிட்டு வந்து வளர்த்துறது தானே. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப குட்டியால நம்ம வாங்கும் போது ஒரு 20 கிலோ சைஸ்ல வாங்கி வளர்த்துறது தானே. வாங்கும்போது 20 கிலோ சைஸ். 20 கிலோ சைஸ்ல தானே வாங்கி வளர்த்தோம். சரி, சேல்ஸ். சரி சரி. வாட்ட சாட்டமா எந்திரிக்கிறது நம்மளுக்கு தெரியும். இருக்கும். சின்ன குட்டியை வாங்கி வளர்த்தனா அது அவ்வளவுக்கு தெரிய வைக்கிறது இல்ல. சரி சரிங்க. வாங்கும் போது ஒரு அளவுக்கு பெரிய சைஸா தான் நம்ம வாங்கி வைக்கிறது. ஓகேங்க. இப்போ இந்த கிடை நம்ம சொல்ற மாதிரி இந்த ரேட் எக்ஸாம்பிள் என்ன ரேட்டுக்கு சொல்லலாம் தம்பி? இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கேட்டு நம்ம கொடுக்கலாம். செம்மறி கடானா இது ரொம்ப அன்சைஸ் கடானா. எனக்கு தெரிஞ்சு இது இந்த சைஸ் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நான் பார்த்ததே இல்ல, நிஜமா சொல்றேன். மேல கேட்டாங்க. நான் இது விக்கிறது இல்ல. சரிங்க. செட்ல ஃபார்ம்லயே இருக்கு. ஃபார்ம்லயே இருக்கட்டும்னா. ஆமா நான் இது வச்சிருக்கேன்.